வெல்கம் டு கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ். நாம் இந்த வீடியோவில் நெஸ்ட் பில்டர்ஸின் மேடவாக்கத்தில் அமைகின்ற ஐகான் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ப்ராஜெக்டோட லொக்கேஷன் போய் பார்ப்போம். இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷனை கூகுள் மேப்ஸில் பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் ஐஸ்வர்யா கார்டன் ஏரியாவில் வருதுங்க. இது ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். நிறையா இண்டிபெண்ட் ஹவுசஸ் ப்ளஸ் ஸ்மால் ஃப்ளாட்ஸ் இந்த இடத்துல நிறைய வந்துட்டுருக்கு. ஏற்கனவே வந்துருக்கு. ஆக்சுவலாக நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் டெவலப்டு ஏரியா ஆக்சுவலாக அது. ஸோ ஒரு நல்ல ஏரியாவில் தான் இந்த ப்ராஜெக்ட் வருது. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மேடவாக்கம் மாம்பாக்கம் ரோட் 900 மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 4 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்ஸில் பார்க்குறோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் வேளச்சேரி ரோடை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அரௌண்ட் 1.1 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்ஸில் பார்க்க முடியுது. ஸோ லொக்கேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் ஏரியாவில் நீங்கள் ஒரு சின்ன ப்ராஜெக்டாக பார்த்துட்ருக்கீங்க, சின்ன ப்ராஜெக்டில் உங்களுக்கு வீடு வேணும், ஃப்ளாட் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டோட மற்ற டீட்டெயில்ஸை அவங்களோட வெப்சைட்டில் பார்ப்போம். அவங்களோட வெப்சைட் nestbuilders.comல இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1, 2 and 3 BHK ஃப்ரம் 37 lakhs to 90 lakhs ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5399 per square feet சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன கொடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்டில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ லஷர் ஏரியா, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அதெல்லாம் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். சின்ன ப்ராஜெக்ட் தான், பட் இருந்தாலும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் 24/7 பவர் பேக்கப் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி பவர் பேக்கப் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஜென்ரேட்டர் இருப்பாங்களா, இல்லை இன்வெர்ட்டர் வச்சு கொடுப்பாங்களா, இல்லை அதுக்கான ப்ரொவிஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது செக் பண்ணிக்கணும். 24 hours செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸில் ஆஸ் பார்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் யூ ஹேவ் டு என்கேஜ் செக்யூரிட்டி. ஸோ அது வந்து ஒரு நம்ம அம்யூனிட்டியாக பார்க்க முடியாது. இல்லை அதுக்கு வேறு ஏதாவது கேஜெட்ஸ் கொடுக்குறாங்களா செக்யூரிட்டிக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். லைக் டிஜிட்டல் டோர்பெல், வீடியோ காலிங் அந்த மாதிரி எதாவது கொடுக்குறாங்களான்னு தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஆட்டோமேட்டட் லிஃப்ட், இன்டர்காம் ஃபெசிலிட்டி, பெரிஃபரல் லைட்டிங், செக்யூரிட்டி ரூம் இதெல்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஃப்ளாட்ஸோட ஃப்ளோர் பிளானும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 BHKவா 2 BHK இல்லை 3 BHK வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஸ் வந்து செக் பண்ணலாம். 3D வியூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது டெட் ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் நல்லா தான் இருக்குது. இது வந்து 1 BHK பிளான். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா எங்கேயும் டெட் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இது 2 BHK பிளான். ஈச் ரூம்ஸோட டைமென்ஷன்ஸ் அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் நம்மளால் அதை வந்து எவ்வளோ பெருசு இருக்கோ எந்த மாதிரி வரும்னு விஷுவலைஸ் பண்ண முடியல. நீங்கள் அவங்ககிட்ட பேசும்போது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தவிர ஏதாவது ஸ்பெஷலைஸ்டாக இருந்தால் நம்ம அதை மட்டும் இங்கே பார்ப்போம். மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் வெப்சைட்டில் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வால்ஸ்க்கு வந்து ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பில்டர்ஸ் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெண்ட் பிளாக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, ஏசிசி பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ரெட் பிரிக்ஸே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா டோர்ஸ்க்கு வந்து பாலிஷ்டு டீக் வுட் டோர்ஸ் ஃபார் த மெயின் டோர் சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்ல விஷயம். நம்ம பார்த்துக்க ஈவன் லக்ஸுரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டீக் வுட் டோர்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ இவங்க டீக் வுட் டோர்ஸும் சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் டீக் வுட்டா இல்லை வந்து வெனீர் ஃபினிஷில் டீக் ஃபினிஷ் கொடுப்பாங்களான்னு தெரியல. நீங்கள் இருந்தாலும் செக் பண்ணிக்கணும். கண்ட்ரி வுட் ஃபார் ஆல் பெட்ரூம்ஸ் அண்ட் பால்கனி, வுட் கம்போசிட் பாலிமர் டோர் ஃபார் பாத்ரூம்ஸ் இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக எல்லா இடத்துலையும் கொடுக்குறது தான். ஸ்டேர்கேஸ் ரெயிலிங் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுக்குறாங்க. இதுவும் நல்ல விஷயம். நிறைய இடத்துல வந்து ஈவன் லக்ஸுரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம், எம்எஸ்ஸாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு நம்ம நல்லாயிருக்கும். ஸ்ட்ரக்சர் RCC ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அஃப்கோர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் வந்து பிளாக் கிரானைட் கவுண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து சிங்கிள் பவுல் வித் ட்ரெயின் போர்டா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இல்லை, நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுவும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு விட்ரிஃபைட் டைல்ஸ் சொல்லியிருக்காங்க. சைஸ் சொல்லலை. பிராண்ட் வந்து நல்ல பிராண்டாக தான் சொல்லியிருக்காங்க. கஜாரியா, ஜான்சன் ஆர் RAK சொல்லியிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜாகர் ஃபிட்டிங்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம். பெயிண்டிங் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா இடத்துலையும் கொடுக்குறது தான். விண்டோஸ்க்கு வந்து UPVC வித் கிரில் கொடுக்குறாங்க. இதுவும் ஸ்டாண்டர்ட் நார்மலாக எல்லா இடத்துலையும் இப்போ நான் கொடுக்குறது தான்.
எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கர் ஆர் ஃபிலிப்ஸ் ஆர் பேனசோனிக் ஆர் ஜிஎம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் நம்பர் ஆஃப் சாக்கெட்ஸ் தான். அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும், உங்களுக்கு தேவையான அளவு நம்பர் ஆஃப் சாக்கெட்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. இது வந்து நான் எல்லா ரிவ்யூலையும் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட நம்பர் ஆஃப் சாக்கெட்ஸ் கம்மியாக கொடுப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ். நம்மளோட அப்ளையன்ஸ் கேஜெட்ஸ் பத்தாது, பார்த்தாலும் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை வச்சுட்டு அலையணும் நம்ம. ஸோ அதனால வந்து ப்ராக்டிக்கலி அது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால நம்பர் ஆஃப் சாக்கெட்ஸை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அட்வான்டேஜ் என்னென்னா பக்கத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜெலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது நல்ல லொக்கேஷன் தான், நிறையா ஸ்கூல்ஸு ப்ளஸ் உங்களுக்கு வந்து எந்த ஐடி ஹப்பை ரீச் பண்ணாலும் இது பக்கத்துலேயே தான் இருக்குது. ஷோலிங்கநல்லூர் ஆகட்டும், சிறுசிரி ஆகட்டும், டைல் பார்க் ஆகட்டும், நீங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷன் தான் மேடவாக்கம். உங்களுக்கு வந்து 30 minutes to 45 minutes ட்ரைவில் வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் ரீச் ஆகலாம். ஸோ லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன். ப்ளஸ் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து தண்ணி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிளும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இல்லை ஃப்ளாட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த மாதிரி இருக்குன்னு. மற்றபடி கேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும், ப்ராஜெக்ட் எப்படி வரும்னு. பட் இதேமாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்களா அங்கே நீங்கள் வந்து அவங்களோட பழைய ப்ராஜெக்ட்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறாங்க, சொன்ன மாதிரி எந்தபடி டைம்லேயே முடிச்சு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டோட டிஎன் ரேரா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் தேடி பார்த்தேன், எனக்கு எங்கேயும் கிடைக்கல, அவங்க வெப்சைட்லேயும் இல்லை. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட இந்த ப்ராஜெக்டில் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது டிஎன் ரேரா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அப்புறம் டிஎன் ரேரா சைட்டில் போய் இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸு அங்கேயும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு நம்பர் இல்லாதனால இதோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேட்டை வந்து செக் பண்ண முடியல. ஸோ அதனால் அது வந்து நீங்கள் முக்கியமானது இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ நெஸ்ட் பில்டர்ஸ் இன் ஐகான் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனல் கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.